ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலபெலூன்ஸ் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அடடே வா தம்பி, நல்லா இருக்கியா? பார்த்து ரொம்ப நாளாச்சு. எப்படி இருக்கு? ஆமாண்ணே, உங்களை பார்த்து நான் ரொம்ப நாளாச்சு. எப்படி இருக்குங்க? ஊர் விவரம்லாம் எப்படி இருக்கு? அதுக்கு என்னப்பா கழுத கணக்கு, எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. அப்புறம் இப்போ நீங்கள் ஊருக்கு? அடா ஆமாண்ணே, எலெக்ஷன் வருதுல்ல, அதான் ஒரு லீவை போட்டு வந்தேன். ரைட். ஓ, எலெக்ஷன் பேரை சொல்லி லீவு போட்டாச்சு. அப்புறம் என்ன, லீவை நல்லா என்ஜாய் பண்ண வேண்டியதானே? இந்தமாரி அடிக்கடி எலெக்ஷன் வந்தால் நமக்கும் லீவு நிறைய கிடைக்கும்ல. என்ன படித்தவர்னு ஃபூல் மாரி பேசுகிறேன். யாரை ஃபூல்னு சொன்னார்? நீ லீவை என்ஜாய் பண்ணணும், லீவாக போட்டுட்டு நான் மறுபடியும் லீவை என்ஜாய் பண்ணணும். ஆமாம், நீ லீவை என்ஜாய் பண்ண தான் போட்டு. அண்ணே கோவிக்காதுங்க, எலெக்ஷனுங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம். நம்ம நாடுகளுக்காக எவ்வளோ செலவு பண்ணுது, இதெல்லாம் தெரியாமல் கடை ஏப்பா நீ வேறு அவன் சுட்டி வாயில் போட்டு எடுத்து வச்சுக்கிறான். நமக்கு கிடைச்சது ஒரு நாள் லீவு, அதுவும் முழு சம்பளத்தோட. அதை என்ஜாய் பண்ணாமல் நானும் ஓட்டு பூத்து பக்கமே போக மாட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலாக்ஸ் தான். தப்புண்ணே, நீங்கள் சொல்கிறது தப்பு. வாக்குங்கிறது நமக்கு நாடு கொடுத்துருக்க உரிமை. இந்த உரிமைக்காக எத்தனையோ தலைவர்கள் பாடுபட்டிருக்காங்க, எத்தனையோ பேர் உயிரை விட்டுருக்காங்க. ஆமாப்பா, அதெல்லாம் சின்ன பிள்ளைல படித்தது தானே. அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? சுதந்திர இந்தியான்னு சொல்கிறிய, என் சுதந்திரத்தை நான் அனுபவிக்கிறேன், எனக்கு ஓட்டு போட வேணாம். அப்போ இல்லைண்ணே, இன்றைக்கும் நம்ம நாடு களவு போடாமல் காப்பாற்றுறது இராணுவ வீரர்கள். அதுமாரி நம்ம தேசத்தை வளர்ச்சி பாதையில் அழைச்சிட்டு போகிறது ஒரு அரசாங்கம், நிரந்தரமான அரசாங்கம். அதுக்கு நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும். அது சரிப்பா, நான் ஒரு ஓட்டு போகிறதால என்ன இங்கே பெரிய மாற்றம் வந்த போது? நம்ம நாட்டு பிரஜையாக நம்ம ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடுறது முக்கியம் தம்பி. இந்த ஓட்டு போடுறதால எனக்கு கிடைக்கும்னே, நிறைய எல்லாமே அதில் தானே கிடைக்கும். அப்படி என்ன தான் கிடைக்கும் சொல்லு தெளிவா. சொல்கிறேன்னே, முதல்ல நமக்கு ஒரு நிரந்தரமான அரசாங்கம் கிடைக்கும், நல்ல ஆட்சி கிடைக்கும். ஓ, நல்ல ஆட்சி கிடைக்குமா? அப்புறம் ஆமாண்ணே, நல்ல திட்டங்கள் செயல்படுத்தப்படும், நாடு வளர்ச்சி பாதைக்கு செல்லும், அதில் நம்ம பங்கு இருக்கும்ண்ணே. ஓ, இவ்வளோ இருக்கா அதில்? நான் இது தெரியாமல் நான் ஓட்டு போடாமல் இருந்துட்டேன்ப்பா. இன்னுமே நான் ஓட்டு கண்டிப்பாக போடுவேன். சரியாக சொன்னீங்கண்ணே, நம்ம எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடணும். கரெக்டு தம்பி, இன்னுமே நான் கண்டிப்பாக ஓட்டு போடுவேன். தேர்தல் அன்னைக்கு முதலாக போய் ஓட்டை போட்டுடுறேன். அப்புறம் தேர்தல் அன்னைக்கு நம்ம பூத்தில் சந்திப்போம் வாங்க. நல்லது தம்பி, நல்லது நல்லதுண்ணே.